அதிமுக 22% வாக்கு இருக்கு, பாமகக்கு 3-4% இருக்கு, பிளஸ் விஜய் ஒரு 12 சேர்த்தீங்கன்னா 30, 35, 39 வரைக்கும் வந்துருவாங்க. இது இவங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே செக்ஷன் வருவாங்க. ஆனா நான் சொன்ன அந்த உளவியல் ரீதியாக மாற்றம் வேணையா அவங்களுக்கு போன தடவை. அப்ப இந்த இது எல்லாம் சேரும் பொழுது பொதுவா மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இவங்களுக்கு போட்டோம் 5 வருஷம் இது பண்ணிட்டாங்க, கரண்ட் பில்லு அது இது ஏற்றிருக்காங்க, அப்ப பிரச்சாரமும் இருக்கும்ல, அதை ஒட்டி ஒரு மனநிலை மாறும். இன்னொன்று இது வலுவான கூட்டணி, இந்த கூட்டணி ஜெயிக்கும்னு ஒரு இது கொண்டு போயிடுவாங்க. அப்ப இது எல்லாம் வரும்பொழுது மக்கள் இந்த தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு ஒரு இது நடக்கும். பிளஸ் விஜய் என்ன பேச போறோம், இது இப்பவே கோடை இடி, அப்புறம் தேர்தலில் என்ன இடிலாம் நடக்கும், அணுகுண்டு ஆறுமுகம் மாதிரி என்னென்ன நடக்க போது தெரியாது. அப்போ அதெல்லாம் ஒரு ரவுண்டு வர ஆரம்பிச்சு, அது ஒரு பெரிய வீழ்ச்சி. அப்போ அவங்களும் இவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்போ நீங்க எதிர்பார்க்குற 44% இதெல்லாம் கூட அந்த பொதுவான வாக்காளர் இருக்கால, உளவியல் ரீதியாக மாற்றப்பட்ட அவன் என்ன எதிர் பிரச்சாரம் பண்ணியிருந்தாலும் அவன் போட்டுருவோம். அப்போ 40-44 போயிடும். இந்த தோழமை கட்சிகள் நம்ம நம்பி இருந்து இங்கேயே இருந்தோம்னு நினைக்கிறவங்க பெரிய அடி வாங்கும். இது வரலாறு நடந்திருக்கு. அந்த மாதிரி நடந்த காலங்களும் உண்டு, நடக்கும்.